வணக்கம் இடம்பலம் நேயர்களே. நாட்டில் டெய்லி பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும். அதற்காக பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பத்தி பேசாம கடந்து போக முடியாது. எல்லாருமே வாரம் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ, நம்மள சந்தோஷப்படுத்துற விஷயங்கள்ன்றது வாழ்க்கையில அங்கேயும் இங்கேயுமா தான் வரும். ஸோ, சென்னையில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறத கடந்த 2 நாளா பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். சென்னையோட அந்த சர்க்யூட்டே பார்த்தீங்கன்னா, மேல இருந்து ஒரு ஷாட் வச்சிருந்தாங்க. சும்மா ஒளியில அப்படியே மின்னுது. இது வேற ஏதோ இன்டர்நேஷனல் சிட்டியா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ F4 கார் ரேஸ பத்தி திமுகவின் எதிரிகள் தான் என்னதான் நெறைய கடினமான விஷயங்கள், செய்திகள்லாம் பரப்பி விட்டுட்டு இருந்தாலும், இது ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. இன்னைக்கு நிலைமை அதுதான். அதை குறித்து தான் கிஷோர் கே. சாமியால் கிட்ட கேள்வியா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். விட்னஸ் பண்ண நானு. இந்த உலகத்தரம் வாய்ந்த விட்னஸ் பண்ணீங்க? F4 ரேஸ் நேர்ல போய் பார்க்க நேர்ந்தது. அதனால தான் நேத்தி காணொளி பதிய முடியல. ஸோ அது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ சென்னையில நீங்கலாம் போயிட்டு வந்திருப்பீங்க. அந்த காலத்துல ஸோ உங்களுக்கு முன்னாடி காலத்துல மாட்டு வண்டி இருந்திருக்கும். உங்க காலகட்டத்துல கார்லாம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். பஸ் அதெல்லாம் அதிகமா போயிட்டு இருக்கும். எங்களோட காலத்துல போது பைக் டாக்ஸியே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி காலம் மாறிட்டே இருக்கும். சரியா, நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கணும். இல்லைனா நம்ம அவுட்டேட்டட் ஆயிடுவோம். ஸோ இந்த F4 ரேஸை பார்த்தோன்னே தான் எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுது. நார்த் சென்னையில் எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியுமா? இல்லைனாலும் நார்த் சென்னையில் இல்லை இது இல்லைனாலும் நார்த் சென்னையில் டிராஃபிக் அப்போ ஏற்பட்டு டிராஃபிக் ஜாம் இருக்கிற இடத்துல ஏன் நடத்துறீங்க? இது இல்லைனாலும் டிராஃபிக் ஜாம் இருக்குன்றது தெரியுதுல்ல, அப்போ அந்த இடத்துல ஏன் நடத்துறீங்க நீங்கள்? இப்போ அதாவது இங்கே இந்த மாதிரியான ஒரு ரேஸ் நடத்துறதுனால என்ன வேல்யூ எடிஷன் அப்படின்றத உங்களால் சொல்ல முடியுமானா இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இதுக்கு என்ன தரமாக சொல்கிறாங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே அதாவது உலகமே திரும்பி பார்த்து தான். யார் திரும்பி பார்த்தாங்க? ஷோ மீ வாட் இஸ் தி இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ். இதற்கு ஒன்றுமே கிடையாது. வீம்புக்கு ஒரு தனிநபருடைய அல்ல ஒரு குடும்பத்துடைய ஈகோவிற்காக செய்யப்பட்ட விளையாட்டு தான் இது. ஏதாவது ஒழுங்காக நடந்ததா? அந்த பர்மிட்டே பார்த்திங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் வரல. கடைசியில் 5 மணிக்கோ 6 மணிக்கோ வாங்குகிறாங்க. அதுவும் பார்ஷியல் பர்மிட்டு. இந்த பார்ஷியல் பர்மிட்டை வச்சு ஒன்று நடத்துகிறாங்க. ஒரு 2 நாளைக்கு நடந்தது. உதயநிதி, அவர் மகன் இன்பநிதி, சபரீசன், இது அவர்களுடைய நண்பர்கள், இவர்கள் எல்லோரும் அந்த லவுஞ்சில் உட்காந்து வேடிக்கை பார்த்தாங்க. இவர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு விழா, அதாவது ஒரு குடும்பத்திற்காக நடத்தப்பட்ட ஒரு விழா. இதை கடந்து வேற என்ன? ஏன் அவங்களாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதா? இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கக்கூடாதா? என்னங்க பாருங்க, உங்கள் செலவில் பாருங்கள். ஏன் எங்கள் செலவில் பார்க்குறீங்க? உங்கள் குடும்பத்துலேருந்து செலவு பண்ணு. எங்க இப்படி நடத்தலை, மேனேஜ்மெண்ட் சரியில்லை, சரியாக ஆர்கனைஸ் பண்ணல, இந்த மாதிரி குறைகள் எதாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அதுவும் இருந்திருக்கேன். என்ன ஆச்சு? இட் வாஸ் நாட் ப்ராப்பர்லி ஆர்கனைஸ்ட் அப்படின்றது தான் பரவலாக பேசப்பட்டது. ஆர்கனைசர்ஸாலேயே பேசப்பட்டது. சரியா? ஏன்னா இது முதல் முறை அப்படின்னு சொல்லி இவங்க தப்பித்து கொண்டார்கள். உள்ளுக்குள்ளே தண்ணி கேன் போடுறோம், வரான், நாய் வருது. என்ன அந்த நாய்களே தேவலாம்னு வச்சுக்கோங்க. திமுககாரன் வராமல் இருந்த வரைக்கும் சரி. பட் நம்ம கேட்குறது என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஆடம்பரமாக நீ நடத்துவதாக நினைத்து கொண்டு, சரி அப்படி நடத்தியதாவது சர்வதேச அளவில் இது மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்றதா என்றால் அதுவும் கிடையாது. இதனால் என்ன பயன்? இல்லை, எடுத்தோன்னே F1 லெவலுக்கு நீங்கள் யோசிக்கக்கூடாது. நான் F1 லெவலுக்குலாம் முதல் முறையாக நடந்திருக்கு. சரிங்க, நீங்கள் F4ல என்ன பயன்? இதனால் இன்டர்நேஷ்னலில் என்ன ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடச்சிருக்க போகுது? இதில் ஒன்றும் கிடையாது. நேற்று நார்த் இந்தியன் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி. ஏன்னா மோடியோட ஆட்சியில் நார்த் இந்தியா எப்படி இருக்குது, சென்னை பாருங்கள் F4 ரேஸில் அதுவும் சிட்டிக்குள்ளே ரோட்லேயே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை இந்தியா திரும்பி பார்த்துச்சுங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. நீங்கள் எதை வேணாலும் விரல வைங்க. நம்ம கேட்குறது இங்கே என்னென்னா, தமிழ்நாடு என்றைக்குமே முன்னணியாக தானே இருந்தது. ஏன்னா உதயநிதி இந்த ரேஸ் நடத்தி தான் முன்னணி மாநிலம்னு காமிக்கணுமா? ஒரு விளையாட்டு இளைஞர் நலன்பாட்டை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி சொல்கிறேன். இதில் என்ன நீ வேல்யூ எடிஷனை கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு அதை சொல்லு. 1970களிலேயே சோழவரத்தில் ரேஸ் பார்த்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்டு. நீ என்ன வேல்யூ எடிஷனை கொண்டு வந்திருக்கீங்க? யாருமே நடத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு நடத்தி காட்டியிருக்காங்க. அதான் how does it make any difference? யாருமே நடத்த முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நடத்த வேண்டாம்னு சொன்னாங்க. உரிய காரணங்களுக்காக சொன்னாங்க. நீங்கள் ஸ்டாலினுடைய செனட் ஆஃப் ரோடு இருக்குல்ல, ஸ்டாலினுடைய வீடு, அதுக்கு பக்கத்தில் இருக்க ரோடுக்கு போங்க. அது ப்ரைவேட் ரோடு. ப்ரைவேட் ரோட்டில் ஒரு ப்ரைவேட் காலனி இருக்குது. சரி, அங்கே போய் பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்ட்டு. கோட்டூர்புரம் போங்க, ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதையெல்லாம் நீ சரி செய்யாமல்
உன்னோட ஃபோக்கஸை கொண்டு போய் இந்த ஒரு ஆட்டத்தில் நான் வைப்பேன்னு நீ இது பண்ணுற. அதுவும் களபலியிலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம போருக்கு போகும்போது தான் களபலி கேள்விப்பட்டிருக்கோம். எதை களபலின்னு சொல்லி நீங்கள் வந்து மகாபாரத இதில் பார்த்தீங்கன்னாக்கா அரவான் இல்லை, அது எனக்கு தெரியும். களபலி கொடுக்கப்பட்டதுன்னு. அந்த மாதிரி இங்கே ஒரு துணை ஆணையர் பாவம், அவர் பாதுகாப்புக்கு இருந்தவர் இறந்து போயிட்டார். எதர்ச்சியாக நடந்த ஒரு நிகழ்வு. அதுதான் சொல்கிறேன், ப்ரெஷரால் நடந்தது தான். எதான் எதிர்ச்சியாக நடந்தது? ப்ரெஷரால் நடந்தது தான். 2500 காவல் துறையினர் இங்கே இதற்காக நிறுத்தப்பட்டனர். 2 நாட்கள் 3 நாட்கள். இந்த 3 நாட்களில் முதல் நாள் பார்த்தீங்கன்னாக்க அவங்க வெறும் அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க, இருந்தாலும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டனர். இந்த 2500 காவல் அதிகாரிகளுக்கும் சாப்பாடு, அதாவது உணவு, குடிநீர் கூட வழங்கப்படலை. நள்ளிரவு 12:30க்கு அனுப்புவாங்க டியூட்டியிலேருந்து. காலையில் 8 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அவங்க. திருப்பி காலையில் வந்து ஆரம்பித்து நைட்டு 12:30 மணி வரைக்கும் இருக்கணும். இப்படி 3 நாட்கள் 2500 காவல் துறை அதிகாரி. ஒரு சராசரி காவலரின் வாழ்க்கை இப்படிதானங்க டெய்லி இருக்கும். இந்த ஈவென்ட்னால மட்டும் இப்படி ஆயிடுச்சு. சட்டம் ஒழுங்கை பார்ப்பதற்காக நம்ம வச்சுருக்கோம் காவல்துறையை, உன்னுடைய பொழுதுபோக்கிற்காக வைக்கல. 3 நாட்கள் நீ இதே தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் போவார், சைக்கிளில் போகிறேன்ட்டு போவார் தெரியுமா? அதுக்கு ஒரு 3000 காவல்துறையினரை வைப்பாங்க. 5 அடிக்கு ஒரு காவலர் இவர் சைக்கிளை வச்சுட்டு போகும்போது, அதுவும் மோட்டார் சைக்கிள், மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண சைக்கிள், சரியா? அதை இவர் மிதிச்சு போகிற மாதிரி காமிக்கிறதுக்காக. இப்போ கூட சமீபத்தில் இது வந்து கருணாநிதியோடைய பிறந்த தினமா, அதுக்கு அவர் நடந்தார், 4 கிலோமீட்டர் நடந்தார்ன்றாங்களே. அவர் 4 கிலோமீட்டர்லாம் நடக்கலை, 100 மீட்டர் நடந்தார். 100 மீட்டர் நடந்து காரில் ஏறி போயிட்டார். அவர் வந்து தெம்பாக இருக்கிறார். அதாவது அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்னர் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று காண்பிப்பதற்காக இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது. பண்ணிட்டு போங்க, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக காவல்துறையினரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய காழ்ப்புணர்ச்சிக்காக. இப்போ என்ன கைது பண்ணணுன்னா 15 காவலர்களை அனுப்புவாங்க என் வீட்டுக்கு, 25 காவலர்கள் அனுப்புவாங்க என் வீட்டுக்கு. எதுக்கு? கமிஷனர் கூப்பிட்டா நான் வீட்டுக்கு போகிறேன், கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன். நான் ஓடி ஒழிவா முடியும்? ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, நீ சம்மன் பண்ணால் வந்தாகணும். சம்மன் பண்ணலாம், நீ வந்து அரெஸ்ட் பண்ணி போகணும். 2 கான்ஸ்டபிள் வந்தால் எனக்கு கூப்பிட்டு போகிறீங்க, நான் சண்டையாக போட போகிறேன் உங்ககிட்ட. எதுக்கு 20 பேர் நபர்னு நினச்சாங்களோ இன்னும், எதுக்கு 20 பேர் 25 பேர் அனுப்புகிறீங்க? அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம்ல நீங்கள் எங்கே ப்ரையாரிட்டி, இவர்கள் எதற்காக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதனை அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனக்கு ஆனால் இதுதான் ஏன் பெரிய விஷயமா தெரிய மாட்டேதுன்னா, வளர்ப்பு மகனோட திருமணத்துக்கு வந்து முழு காவல்துறை ஃபோர்ஸை யூஸ் பண்ணுது. ஹெலிகாப்டரில் மேலே போகிறதுக்கு, அது விவேக் வந்து ஒரு காமெடியாகவே பண்ணியிருப்பார் ஒரு படத்தில். ஹெலிகாப்டரில் மேலே போகிறதுக்கு கீழே வந்து எல்லாருமே வந்து காலில் வந்து கும்பிட்டது, அது கட்சியில் இருக்கவங்களோட விஷயம்னு வச்சுக்கோங்க, அவங்க இஷ்டம். ஆனால் அதுக்கு கீழே காவலர்கள் வந்து பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. வளர்ப்பு மகன் திருமணம் என்பது செல்வி ஜெயலலிதா அவருடைய சொந்த பணத்தை செலவழித்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டை வைத்ததே கருணாநிதி, வழக்கு போட்டதும் அவர்கள் தான். சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டாரே, இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்குள்ள போல நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து போங்க, நீங்க இந்த மாதிரி பேசும்பொழுது அதை பேசியாகணும். இல்லை, எல்லா கட்சிகளும் மாற்றி அபியூஸ் பண்றாங்க. சொல்ல வரேன், வளர்ப்பு மகன் திருமணம் என்பது செல்வி ஜெயலலிதா அவருடைய சொந்த பணத்தை போட்டு அதை செய்தார் அப்படின்றதா உங்களுடைய குற்றச்சாட்டே. நீங்கள் அரசாங்கத்துடைய பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றதான் இங்கே கேள்வி. அரசாங்கத்துடைய பணத்தை நீங்கள் இங்கே செலவு செய்கிறீர்கள், இதற்கு பதில் சொல்லுங்கள் நம்ம சொல்கிறோம். செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு வளர்ப்பு மகன் திருமணம் என்பதனை செய்தார், அது தவறு என்பதனை அவரே கூட பிரகடனப்படுத்தினார், அறிக்கையை வெளியிட்டாங்க. கடைசி காலகட்டங்கள் கூட ஹெலிகாப்டரில் போகிறப்போ கீழே காவலர்களை வந்து ஹெலிகாப்டரில் யாருக்காக போனாங்க? அவங்க ஹெலிகாப்டரில் கட்சி பணம் செலவு பண்ணுதுங்க, கேம்பெயின், பொலிட்டிக்கல் கேம்பெயின். அதுக்கு கீழே ஏன் காவலர்களை நிற்க வச்சிங்கன்னு கேட்குறேன் நான். எங்கே கீழே நடந்திருக்குங்க தமிழ்நாட்டில்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அப்படி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. காவலர்கள் அங்கே இருந்ததுக்கு காரணம் அங்கே வரக்கூடிய மக்களை கண்காணிப்பதற்காக, அவர்களுக்கு பாதுகாப்புக்கு தான். கீழே காவலர்கள் வந்து ஹெலிகாப்டருக்காக பாதுகாப்பு நிற்பாங்களா? ஏதாவது அதான் சொல்கிறேன், திருப்பி சொன்னால் யூ வில் டேக் இட் பர்சனல். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ எம் சேயிங் யூ சி காமன் சென்ஸ் வில் சே, will anybody put protection of a police officer for somebody who is coming by helicopter? No. Basic common sense.
இங்கே கேள்வி என்னென்னா, ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது எதுக்குங்க 3000 பேர்? அது சொல்லுங்கள். 3000 பேர்ல நீங்களும் எக்ஸாஜரேட் பண்றீங்க. நான் எக்ஸாகரேட்டே பண்ணல, அதிகப்படுத்தி சொல்றீங்க. நான் exaggerate காவலர்கள் இருந்திருப்பாங்க, கண்டிப்பா போட்டிருப்பாங்க. 3000 காவலர்லாம் போட்டிருப்பாங்க. 5 அடிக்கு ஒரு காவலர். செனட் ஆஃப் ரோட்லேருந்து நீங்கள் எடுத்து போடுங்க, ஓஎம்ஆருக்கோ இதுக்கோ ஈஸியாக இருக்கோ எடுத்து போடுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நான் பொய்யே சொல்லலை. இந்த 2500 பேரை வந்து இவங்க நிறுத்தியிருக்காங்க அப்படின்ற தகவலை எனக்கு சொன்னதே ஒரு காவல்துறை அதிகாரி தான். வருத்தப்பட்டு சொன்னார், இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. தெரியட்டும், ஆட்சியாளர்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து இதிலிருந்து அவங்களுக்கு தெரிய வருதுன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். இதை உங்களுடைய காவல்துறையினரே விரும்பலை. இவ்வளோ பெரிய ரேஸ் ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு நடுவில் யாராவது போயிடுவாங்க, அந்த ட்ராக்கு தேவையில்லாமல் ஏதாவது சேதம் ஏற்படுத்திடுவாங்க. ஏன்னா மெயின் ரோட்லேயே போடப்பட்டுக்கான தேவை இங்கிருந்து வருது. இப்போ நடந்துட்டு இருக்குங்க, வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த நேரத்தில் நம்ம வந்து நீங்கள் புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. எதற்காக நடந்தது சொல்லுங்க? மக்களை குஷிப்படுத்துறதுக்காக. யார் அந்த மக்கள்? பொதுமக்கள் போய் அங்கே போய் கூட்டம் கூட்டமாக நின்று இருக்காங்களே, குடும்பத்தோட வந்து பார்க்குறாங்களே, எத்தனை லட்சம் பேர்? கை குழந்தையோட வந்து பார்க்குறாங்க. எத்தனை பேர் போனாங்க? டிக்கெட்டே கிடைக்காத அளவுக்கு போயிருக்காங்க. எத்தனை பேர் போனாங்க? எத்தனை டிக்கெட்? The gallery is full. எத்தனை டிக்கெட் வழங்கப்பட்டது? which gallery was full? செய்திகள்லாம் பார்க்கறது இல்லையா நீங்க? இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் டிக்கெட் கிடைக்கலன்னு வருத்தமா போயிட்டு. எனக்கு தெரியலனே வச்சுப்போம், எனக்கு தெரியல, ஐம் இக்னரண்ட்னே வச்சுப்போம். என்ன என்லைட்டன் பண்ணுங்க, எனக்கு புரிய வைங்க. இல்லைங்க, டிக்கெட்லாம் ஃபுல் ஆயிருச்சு, எல்லாருமே போய் பார்த்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில நல்லா வேற சொல்கிறேன், எவ்வளோ டிக்கெட் வழங்கப்பட்டது? பெண்கள்லாம் போய் பார்த்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு புரியல, இது என்ன பெண்கள் போனாங்க ஆண்கள் போனாங்க? என்னுடைய கேள்வி, எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேருக்கு டிக்கெட் வழங்கப்பட்டது? நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் வந்து டிக்கெட்டே எங்களுக்கு கிடைக்கலன்னு நாங்கள் காசு கொடுத்தோம், ஆனாலும் நாங்கள் அனுமதிக்கப்படலைன்னு சொன்னதும் இருக்குது. சரியா? இப்போ என்னோட என்னன்னா கேலரியோட அந்த எந்த நம்பருன்னு போடாமல் அந்த கேட்லாம் அது யாரோட தப்பு? முதல் முறை நடக்குதுங்க அது. ஸோ வாட்? நீ முதல் முறை பண்ணுறதுக்காக நான் என் கை காசை விட்டு 10,000 கொடுக்கணுமா? சரி, நான் ஒன்று கேட்குறேன். நாய்கள்லாம் வந்து வருது, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுககாரன் வரா, நாய் வரக்கூடாதா? இல்லை, இது இந்த மாதிரி பேசினா நம்ம லாஜிக்காக பேசவே முடியாது. லாஜிக்காக தான் சொல்கிறேன். திமுககாரன் வரதை விட நாய் வரதை நான் வரவேற்கிறேன். சொல்லுங்கள். சரி, இப்படி ஒரு ரேஸ் நடக்கிறப்போ தெருநாய்கள்லாம் வருது அப்படின்னா அந்த கார் ரேஸை வந்து பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக முதல்ல பிடிக்கல. அந்த நாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சேதம் ஏற்பட்டுரும் இல்லையா? உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ண? நாயோட பாதுகாப்புக்காக வந்து அதை வந்து தேடி வந்து மாநகராட்சி ஊழியர்லாம் அனுப்பி வலை போட்டு அதை வந்து பிடிக்கிறாங்க. ரொம்ப பாராட்டுறேன், நான் சிரிக்காமல் இந்த கருத்தை சொல்கிறேன். இல்லை, என்னோட சிரிப்பை எங்கே வந்துச்சுன்னா அதை வச்சு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு அரசியலை பண்ணி அதை உட்காந்து ஒரு பரபரப்பாக பேசி நாய் வந்து பிடிக்காம அப்படியே இருக்கட்டும் பரவாயில்லன்னு விட்டுருவாங்களா? கரெக்ட் தான். எத்தனை கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ்குள்ள நாய் போவோம், அதை பிடிச்சி போய் தான் வெளில போடுவாங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம் எல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா லைவ்ல? கிரிக்கெட் ஸ்டேடியம்ன்றது பிரைவேட் ஸ்போர்ட். சரி, இது அரசாங்கத்தின் செலவில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் டெம்பரரியாக அது ஒரு சர்க்கியூட்னா அதில் ரேஸ் நடக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு இருக்குன்னா நாயெல்லாம் ஏன்னா நம்ம ஊருக்கு அது பழக்கம் இல்லைங்க. தெருநாய்கள் படுத்திக்கணும். இப்போ அதனால் என்ன பயன்? ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் கிண்டலாக சொன்னார், இது வந்து ரேஸ் வந்து நாய்களுக்கா மனிதர்களுக்கா அப்படின்னு ஒரு கிண்டலாக சொன்னார்னே வச்சுப்போம். சரியா? நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், என் உதயநிதி வரலாம், நாய் வரக்கூடாதா அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். சரியா? அது வேறு விஷயம். உதயநிதியை விட நான் நாய் வந்ததை வரவேற்கிறேன், அது வேறு விஷயம். இப்போ நான் கேட்குறது இங்கே என்ன அப்படின்னா, இதனால் என்ன பயன்? 2 நாள் வீம்புக்கு நடத்திட்ட, சரி, இதனால் என்ன யூஸ் தமிழ்நாடுக்கு? ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. இனிமேல் என்ன பண்ண போகிற? எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இது. இதற்கு ஒரு 40 கோடி ரூபாய் மக்கள் உடைய பணம் செலவு பண்ணிங்க. இதற்காகத்தான் உனக்கு மக்கள் வாக்களித்து உன்னை வந்து அமர்த்தினார்களா? இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பா? தேர்தல் வாக்குறுதியா? நான் வந்து இந்த மாதிரி ஃபார்முலா 4 ரேஸ் நடத்துவேன் அப்படின்றது தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன நீ வந்து நிறைவேற்றின? உன் மீது என்னென்ன எதிர்பார்ப்பை வைத்து மக்கள் வந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க? உன்னை வந்து ஆட்சிப்பீடத்தில் உட்கார வச்சுருக்காங்க இல்லையா? அந்த மக்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பு, எவ்வளோ ஆதங்கங்களின் அடிப்படையில் உனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. நான்லாம் போடலைங்க. என்ன நீங்கள் போடலாம் தான் உலகத்துக்கே தெரியும். திமுக பொறுக்கிகளுக்கு நான் எந்த காலத்துலேயும் வாக்கு செலுத்த மாட்டேன். சரியா? ஆனால் இந்த பொறுக்கிகளையும் நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க எந்த அளவு எதிர்பார்ப்போடு அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க, எத்தனை ஆதங்கங்களுடன் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. இவர் வந்தால் நல்லது செய்வார் அப்படின்ற எதிர்பார்ப்போடு தானே போட்டிருப்பாங்க. நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு மேடையிலையும் கேட்கக்கூடிய கேள்வியை வைக்கக்கூடிய விமர்சனத்தை இங்கேயும் வைக்கிறேன்.
கருணாநிதி வந்து 1950களில் பராசக்திக்கு வசனம் எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொல்கிறேன், அது திருடி தான் அவர் எழுதினார், அவரோடது கிடையாது, கைலைராஜனோட தான். அது இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 படத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதினார்னு சொல்லப்படுது. அதை வைத்து கோபாலபுரம், அந்த கோல்மாலபுரம் வீட்டை வாங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதோட முடிஞ்சு. கருணாநிதி குடும்பத்தில் உழைத்து பிழைத்தவன் என்று ஒருவனை நீ காண்பி. ஒரே ஒரு ஆளை காண்பிங்க. எவனுமே கிடையாது. எல்லாமே திமுகவுடைய செல்வாக்கை வைத்து அண்டி பிழைத்தவன். இல்லைனாக்க இன்னாருக்கு பிறந்தேன் என்பதனை மட்டுமே தகுதியாக வைத்து வந்தவன் தான். வேறு எவனுமே தன்னுடைய சுய உழைப்பினால் வந்தவன் என்று கிடையாது. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்படி வரக்கூடிய 4வது தலைமுறை கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி என்று 4வது தலைமுறை வரைக்கும் வந்தாச்சு. இன்பநிதி வேலை செய்கிறானா? தேவையில்லாமல் பேசாதீங்க. இல்லை, நான் கேட்டது சம்பந்தமே இல்லாத ஆட்களை ஏன் இழுக்கிறீங்க? அவங்க சம்மந்தப்படுத்துறதால நான் கேட்குறேன். பேசணும்னு அவசியம் இல்லை. ஏங்க, ஒரு துரைமுருகன் சொல்கிறாருல, இன்பநிதியுடைய ஆட்சி காலத்தில் நான் இருப்பேன்னு சொல்கிறாருல, அப்போ சம்மந்தப்படாமல் இருக்க முடியுமா? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி சொல்கிறார், நான் அவருக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு நான் வந்து உட்பட்டு இருப்பேன்னு சொல்கிறாருல, அப்போ கேட்க தானே செய்வோம். ஒரு எம்எல்ஏ சொல்கிறாருல, திமுகவுடைய எம்எல்ஏ சொல்கிறாருல, இன்பநிதியை முதலமைச்சராக ஆக்கிவிட்டு தான் நான் மறைவேன்னு சொல்கிறாருல, அப்போ கேட்காம இருப்போமா? என்ன உழைச்சிருக்கான் அவன்? 1 மாதம் சம்பளம் வரலாம், உங்கள் நிலைமை என்ன? ஆமாம், கேட்குறேன். நார்மலான 1 மாதம் சம்பளம் வரலன்னா என் நிலைமை என்ன? சொல்லுங்க. எனக்கு கஷ்டம் தான், உங்களுக்கு தெரியலங்க. இங்கே வரீங்க, எங்கூட இன்டர்வியூ பண்ணுறீங்க, 100 இடத்துக்கு போகிறீங்க, அங்கே இன்டர்வியூ பண்ணுறீங்க, இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, டப்பிங் பண்ணுறீங்க. எதுக்கு உழைக்கிறீங்க? பண்ணுறது ஓடி தான் ஆகணும். ஓடினாதான் உங்களுடைய மாத சம்பளம், அதோட வாழ்வாதாரம். இதையெல்லாம் நீங்கள் வந்து எப்படி உழைச்சாதான் நமக்கு வரும் அப்படின்றதுனால தானே நீங்கள் செய்கிறீங்க. நான் கேட்குறேன், இவன் குடும்பத்தில் எவனாவது அப்படி நினச்சிருக்கானா? எவனுக்காவது இந்த நிர்பந்தம் வந்திருக்கா? அடுத்த வேளை சோத்துக்கு நம்ம யோசிக்கணும்னு இவன் குடும்பத்தில் 4 தலைமுறையாக யோசிக்கலைங்க. இன்னும் ஒரு 40 தலைமுறைக்கு இவனுங்கள்ட்ட சொத்து இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரும்ப திரும்ப கொண்டு போய் இவனுங்களுக்கு வாக்களித்து இன்னொரு 40 தலைமுறைக்கு வாரிசுகளை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வழிவகுக்கிறீங்க. பிரச்சனை அவனுங்கள்ட்டியா நம்மள்ட்டியா? நீங்கள் சொல்லுங்கள். சில பிரச்சனைகள் மக்கள்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் இவன் எவனாவது உழைச்சிருக்கானா? தயாநிதி மாறன் எங்கேயாவது குனிஞ்சு எழுந்திருப்பானா? எங்கேயாவது உழைச்சிருப்பானா? அமுல் பேபி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு வரானே, எங்கேயாவது உழைச்சிருக்கானா அவன்? எம்பி எந்திரு போட்டோம். அதை தான் சொல்கிறேன், அதான் மக்கள்கிட்ட கேட்குறேன். ஏதாவது செஞ்சுருக்கானா? ஒன்றும் கிடையாது. என்ன அதே மாதிரி அவன் பேர் உதயநிதி எதையாவது உழைச்சிருக்கானா? ஒன்றும் கிடையாது. இவங்களாம் சொல்கிறது என்ன தெரியுமா? அந்த குடும்பம் தான் நமக்கு செட் ஆகும், அதுதான் சரி வரும். யார்? ஒரு எம்எல்ஏ சொல்கிறார், அந்த குடும்பம் தான் நமக்கு செட்டு சரி வரும், அதெல்லாம் வேறு எதுவும் சரி. ஏன் சரி வரும்? ஏன்னா இந்த 30 லட்சம் பேர் திமுகவை நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்குல்ல, இந்த 30 லட்சம் குடும்பம் முழு நேரமாக கட்சி பணியில் இருக்குல்ல, இந்த குடும்பங்கள் பிழைப்பதற்கு இதுதான் வழி. கவுன்சிலர் அப்போ தான் அடித்து பிழைக்க முடியும், எம்எல்ஏ அப்போ தான் அடித்து பிழைக்க முடியும், அமைச்சர் அப்போ தான் அடித்து பிழைக்க முடியும். இவன் எல்லாம் பிழைக்கணும். அங்கங்கே இவன் எல்லாம் வந்து குறுநில மன்னராக இவன் வந்து கோலோச்சணும்னா இந்த குடும்பம் இருக்கணும். சரி, இப்போ இதுக்காக அவனுக்கு தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ நாங்களே ஒரு பில்டப்பை கொடுப்போம். இந்த பில்டப்பை கொடுக்கறதுக்கு படித்தவன்லாம் வந்து உட்காருவான், மெத்த படித்தவன் அவன் உட்காருவான். என்னத்தரா சொல்லுவான்? உதயநிதி மாதிரி ஒரு தலைவர் இருக்க முடியுமா அப்படின்வான். என்னடா ப்ரெஷர் அவன் லைஃப்பில் சந்திச்சிருக்கான்? அவனுக்கு என்ன கன்ஸ்டன்ட் இருந்திருக்கு லைஃப்பில்? இதுக்கு அவங்க பதில் என்னத்தரா சொல்கிறாங்க? அவருக்கு எந்த கன்ஸ்டன்ட்டுமே இல்லை, எந்த ப்ரெஷருமே இல்லைன்னா கூட மக்களை பற்றி யோசிக்கிறார் இல்லையா? இது பெருந்தன்மையாக யோசிக்கிறார். இது எவ்வளவு கேவலம்! இதிலிருந்து எப்பொழுது விடுபட போகிறோம்? கேட்டால் நாங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுகிறோம், அதனால் இந்த கட்சி இருந்ததுனால தான் சமூக நீதி வந்தது. கருணாநிதியிலான டாக்டரே கிடையாது தமிழ்நாட்டில். யாரை ஏமாத்துறீங்க? யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் தமிழ்நாடு செயல்படும். அதற்கு முழு பொறுப்பாளர்கள் இந்த மக்கள். தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடந்தாலும் அது தமிழ்நாடு மக்களை தான் பொறுப்பு. தமிழ்நாட்டில் ஒரு கெட்டது நடந்தாலும் மக்கள் தான் பொறுப்பு. ஒன்றை பிரதிநிதியாக அனுப்பியிருப்பது எதற்காக? அல்லது அனுப்புவது எதற்காக? எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்வு
கொடுப்பதற்கு ஒரு நிர்வாகம் அவசியம். அந்த நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்காகத்தான். இதற்கான தகுதி இவங்களுக்கு இருக்கான்னா கிடையாது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தகுதி என்னென்னா, இந்த கட்சியை நாங்கள் ஒற்றுமையாக வச்சுருக்கோம்ல, இந்த கட்சியில் இருக்கவங்கலாம் கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சவிக்கி அத்தனை பேரும் இருக்கான். சரியா? இவன் அத்தனை பேரும் பிழைப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா இந்த குடும்பம் இருக்கணும். அதனால் நாங்கள் இந்த குடும்பத்திற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்து நாங்கள் இவர்களை முதலமைச்சராக்குவோம். யாரை? கருணாநிதி ஆக்கினோம், ஸ்டாலினை ஆக்கினோம், அடுத்தது உதயநிதியை ஆக்குவோம், அடுத்தது இன்பநிதி ஆக்குவோம், அடுத்தது இன்பநிதிக்கு இன்னொன்று பிறந்தால் அதை ஆக்குவோம். நம்மை பார்த்தே நம்ம துப்பிக்கொள்ள வேண்டாம். இது எவ்வளவு கேவலம், அசிங்கம். அடுத்த டாபிக் கடந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நிஜமாக கேட்குறேன், விளையாட்டாக கேட்குறேன்னு எடுத்துக்காதீங்க. கடைசி நாளுக்கு வந்து டிக்கெட் என்கிட்ட ஒன்று இருக்குது, நீங்கள் வரீங்களா கூட பார்க்குறதுக்கு? இல்லை அங்கே பாருங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உங்கள் கண்ணால் நான் பார்த்து சொல்கிறேனுங்க. இந்த குடும்பம் செய்யக்கூடிய எந்த விஷயத்திற்கும் உடன்படுவது அப்படின்றதை விட ஒரு சாவக்கேடு இருக்க முடியாது. இல்லை பயப்படாதீங்க, அங்கே வந்தால் திமுகலாம் இருப்பாங்க, அவங்க தான் பயப்படணும். நான் பயப்பட வேண்டிய அவசியம் ஏன் தெரியுமா? அவங்களுக்கு பரம எதிரியா இருக்க பிஜேபியை சேர்ந்த நிர்வாகிகளே வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க பரம எதிரி கிடையாதுங்க. அவங்க பரமார்த்த குரு சீடர்கள். அவங்க பரம எதிரி கிடையாது. அவங்க இவங்களுடைய கள்ள தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். சரியா? இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை நடத்தணுன்றதுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தது மத்திய அரசாங்கம். அந்த ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சபரீசன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய அலிஷா அப்துல்லா என்பவர் அவரை சென்று சந்திக்கிறார். சந்தித்ததை கூட வெளிப்படையாக பதிவு செய்கிறார். அப்புறம் இந்த வினோத் செல்வம் அடுத்த மாநில தலைவராக வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை வைத்திருக்கின்ற மத்திய சென்னையில் கூட கேண்டிடேட்டாக அவர் வந்து மாநில தலைவர் ஆக வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார். அவர் இதை வந்து கொண்டாடி இருக்கிறார். நாம் சொல்லக்கூடியது என்னென்னா, தாராளமாக கொண்டாடு. உங்களோட கள்ள கூட்டணி தான் வெளியில் வருது, வெளிச்சம் போட்டு தெரியுது. மற்றவர்கள் எதற்காக இதற்கு இசைவு கொடுக்க வேண்டும்? நாங்கள் எதுக்குங்க 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு வரணும்? அவங்களுக்கு தேவை, பிஜேபிக்கு தேவை திமுக. அவர்கள் அந்த கள்ள கூட்டணியில் தான் இருப்பார்கள். நான் தான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், இவங்க லாஜிக்கை தூக்கி குப்பையில் தான் போடணும். அதாவது அண்ணா திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் பொழுது கூட்டணியில் இருந்து கொண்டே அண்ணாதுரையை விமர்சிப்பாராம். யார்? இந்த தற்குறி அண்ணாமலை. அவர் போயிட்டாருங்க ஊரை விட்டு. ஏங்க அவரை பத்தி ஓடுனா என்ன? இப்போ இல்ல ஆர்வி உதயகுமார் கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, அண்ணாமலை போனோன்னு தமிழ்நாடு வந்து ரொம்ப அமைதியா இருக்குன்னு. தேவையில்லாம எதுக்கு போன ஒரு தலைவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவன் போனா என்ன? அவன் சொன்னது தானே. அதிமுகவில் கூட்டணியில் இருந்து கொண்டே, அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்து கொண்டே அண்ணாதுரையையும் செல்வி ஜெயலலிதாவையும் விமர்சிக்கலாமா? திமுகவை எதிர்த்து கொண்டே ஆனால் கருணாநிதியை புகழலாமா? என்னடா அவன் லாஜிக்கு? இது என்ன லாஜிக் இது? அப்போ அங்கேயே தெரிய வேண்டாமா இவர்களுடைய கள்ள கூட்டணி என்னன்ட்டு? ஏதோ ஈவெண்ட்டுக்கு வந்தாங்க, என்ஜாய் பண்ண. அண்ணாமலை ஒரு தெள்ளவாரி, அதை விட்டுருங்க. நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அந்த வெட்டு அண்ணாமலை கூட தள்ளி வச்சுருங்க. பாஜக உண்மையிலேயே அது சூப்பர் ஸ்டாரே போட்டு உடச்சிட்டாரு. ராஜ்நாத் சிங் வந்து கருணாநிதியை புகழ்ந்தது அமித்ஷா, மோடி போன்றவர்களுடைய இசைவின் அடிப்படையில் தான். சரி ஓகே, கள்ள கூட்டணி இருக்குது, இதன் மூலியமாக அது உறுதியாகுது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்குது. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில், அதுவும் குறிப்பிட்ட சில பேர் காங்கிரஸ்லேருந்து திமுகவை எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், அதாவது டாண்டிங்னு சொல்லுவாங்க, அதாவது வம்பிழுக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறத வந்து நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதனால் அவங்களோட கூட்டணி முறிவுக்கான சமிஞ்சைகள் இதெல்லாம் வந்து அடையாளங்களாக தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில் பார்த்துட்டு இருந்தோம். திரும்பவும் இதற்கு முன்னாடி பேசின ஆள் தான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா சர்ச்சையை வந்து கிளப்புற மாதிரி பேசியிருக்காரு. கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து கூவம் நதியை பற்றி ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு. அதற்காக செலவு பண்ணப்பட்ட தொகைகளை பற்றி கேள்வி எழுப்பியிருக்காரு. வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்களா? ஏன் அதை வந்து பண்ணுறாரு அவர் தொடர்ந்து? கார்த்தி சிதம்பரம் உடைய கேள்விகளுக்கு ஒரு சில பதிலை நான் சொல்லிடுறேன். அதாவது 1980களுக்கு அப்புறம் இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றதே வந்து நீர்த்து போயிடுச்சு. அன்றைக்கி நம்ம பேசணும் இங்கேயா, ஏன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது சோனியா காந்தி அவர்களுடைய முனைப்பின் அடிப்படையில், ஏன்னா கார்த்தி சிதம்பரத்தோட தலைவர் இல்லையா, அவங்களுடைய முனைப்பின் அடிப்படையில் யூபிஏ சேர்மனாக இருந்து அவங்களுடைய அந்த முனைப்பின் அடிப்படையில் அது வந்து சட்டமாக்கப்பட்டு விட்டது. கார்த்தி சிதம்பரம் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவர் இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரி இருக்கலாமே. ஒன்று.
ரெண்டாவது என்னென்னா, அந்த கூவத்தை சுத்தப்படுத்துகிறேன் அப்படின்றது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமாக 1970களிலிருந்தே இருக்குது. 1970களில் இதே மாதிரி கூவத்தை சுத்தப்படுத்துகிறேன் என்று இறங்கி, அதுக்கப்புறம் அதில் முதலைகள் மிதக்கிறது அப்படின்னு சொல்லி, அதன் அடிப்படையில் அது கைவிடப்பட்டது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். கூவம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ஒரு 72 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரீம்னு வச்சுப்போம். கொசஸ்தலை, பாலாறு போன்றதெல்லாம் அதுக்கு ஆட் பண்ணி வருது. கூவம் இங்கே சிட்டிக்குள்ளே வரும்பொழுது, நுழையும் பொழுது இது அடையார் இந்த மாதிரிலாம் வந்து பிரியுது. சரியா? இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் அதோடைய அந்த நில அளவு கடல் மட்டத்திலிருந்து அப்படின்னு எடுத்திங்கன்னா குறைவாக இருக்குது. ஆமாம். அப்படின்னும் பொழுது ஸ்லோப் ஆஃப் வருவது கம்மியாகுது. அப்போ அந்த நீர் வந்து தேக்கம் அடைவதற்கான வாய்ப்பு, ஓட்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக, நீர் ஓட்டம் என்பது ஸ்லோப்லேருந்து தேக்கம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. பட் சிட்டிக்குள்ளே நுழையும் பொழுது தான் அந்த பொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஜனம் அப்படின்னா நிறையா இந்த இருக்குது. சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கூவம் செல்லக்கூடிய இந்த வழித்தடங்கள் எல்லாமே ட்ரைனேஜ் வந்து நிறைய வந்து கலக்குது. மனித கழிவுகள், தொழிற்கூடங்களின் கழிவுகள், வேஸ்ட்டு எல்லாமே, இப்படி எல்லாமே அதில் வந்து கலக்குது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட 38,000-38,000 48,000 சொல்கிறாங்க சிறு குறு தொழிற்கூடங்கள். அதோடைய அத்தனை கழிவுகளும் அங்கே தான் போய் டம்ப் பண்ணுறாங்க. சரியா? இதை சரி செய்வதற்கு எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதை ஏன் அவர்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலன்னா, நீங்கள் ஒரு பக்கம் சரி பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் டம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் இதை சுத்திகரிப்பீங்க? இன்னொன்று, சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், எஸ்டிபின்னு சொல்லுவோம். அதாவது கழிவு நீரை சுத்திகரிக்கும் ஆலைகள். இது வந்து 4 இருக்குது. இங்கே வந்து உங்களோட கழிவு நீரெல்லாம் கொண்டு போய் அந்த கழிவு இதெல்லாம் கொண்டு போய் அங்கே டம்ப் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து வழிமுறை. இதற்கு காசு கொடுக்கணும். காசு கொடுக்காம எஸ்கேப் ஆகணுன்றதுனால நிறைய இந்த ப்ரைவேட் காலனிஸ் இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கழிவு நீரை கொண்டு வந்து ஓப்பனாக டம்ப் பண்ணுறாங்க சுவரில். அதை கொண்டு போய் அங்கே சுத்திகரிப்பு ஆலையில் கொடுக்கணும்னு இல்லாமல் ஓப்பனாகவே, இது பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு வீடியோ கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம், மதுரவாயிலையோ எங்கேயோ அப்படியே ஓப்பனாக டம்ப் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி 48,000 தொழிற்சாலைகள், இதை தவிர மனித கழிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சம் வீடுகள்லேருந்து, இது பல இடங்கள்ல அவுட்லெட்டாக நீங்கள் போய் டம்ப் பண்ணிங்கன்னா அதை எப்படி நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க? ஒவ்வொரு முறையும் 1000 கோடி, 2000 கோடி, 1500 கோடி என்று நீங்கள் ஒதுக்கி கொண்டே இருக்கலாம் நிதியை. இந்த நிதி எதற்காக பயன்படும்? சுத்திகரிக்கிறேன்ற பேரில் கான்ட்ராக்ட் எடுத்து ஊழல் தான் நடக்கும். 2009 ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் இதை அறிவிக்கிறார். உள்ளாட்சித்துறையோ துணை முதலமைச்சர் வாட் எவர் கெப்பாசிட்டி, அது வந்து கிருஷ்ணா நீரை கொண்டு வரதுக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1200 கோடியோ என்னமோ அறிவிக்கிறாங்க. அப்போது என்ன ஆச்சு அந்த பணம்? இப்போ ஒரு 370 கோடியோ 400 கோடியோ நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. 759 கோடியோ என்னமோ ஒதுக்கீடு, அதில் 400 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. செலவு பண்ணி என்ன ஆச்சு? இந்த அரசாங்கம் இந்த சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய தொழிற்கூடங்களை எல்லாம் வெளியேற்றணும். இப்போ உதாரணத்துக்கு பல்லாவரத்தில் இருந்த தொழிற்கூடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் காலனி ஆகிடுச்சு. எல்லாம் சிறுசேரி, ஸ்ரீபெரும்புதூர் அங்கே போயிட்டாங்க. அந்த மாதிரி இதை வெளியேற்றுவதற்கு, அதாவது சிட்டி லிமிட்ஸ்க்குள்ளே இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி அப்படின்றத நீங்கள் குறைச்சி எல்லாத்தையும் வெளியில் அனுப்பினீங்கன்னா தான் இந்த டம்பிங் நடக்காமல் இருக்கும். ரெண்டாவது, இயற்கையே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. எப்போ அப்படின்னா 2004 ஒரு வாய்ப்பை கொடுத்தது, சுனாமி. அதாவது மொத்தமாக அந்த பே ஆஃப் பெங்காலில் அந்த பக்கிங்ஹாம் கெனால் இருக்குல்ல, அது வழியாக தான் அந்த உள்ளே போய் கலக்குது. அதை வந்து கம்ப்ளீட்டாக சுத்தமாச்சு. அதே மாதிரி 2015 அந்த இந்த பெருவெள்ளம் வந்தது பாருங்கள், சென்னை பெருவெள்ளம் வந்த பொழுதும் சுத்தமாச்சு. பட் அது சுத்தமான பொழுதும் அது திரும்பியும் சில நாட்கள் இல்லாமல் அந்த நிலைக்கே வந்துடுது, சாக்கடை என்கிற நிலைக்கு வந்துடுது. அப்போ இதெல்லாம் டம்ப் பண்ணாமல் இருக்கணும்ல. அப்போ இந்த சொசைட்டி, சமுதாயம் அரசாங்கத்துடன் இணைந்து, சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து எதிர்கொள்ள வேண்டிய, கலெக்டிவாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் இது.
2008 நீதித்துறையும் இதில் ஒரு காரணமாக நான் சொல்லுவேன். 2008 ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வருது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து. இந்த கூவம் ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், நான் ஆக்கிரமிப்புகள்னு சொல்கிறது குடிசைகள் மட்டுமல்ல, ஆக்கிரமிப்புகள் என்ற பெயரில் பெரிய பெரிய கட்டிடங்களும் கட்டப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் முறைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பிக்குது நீதிமன்றம். இப்போ நீங்கள் அதை எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த என்க்ரோச்மெண்ட்டெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆறு எப்படி ஓடும்? இப்படி பல கேள்விகள் இருக்குது. அப்போ இந்த சொசைட்டி கலெக்டிவாக முடிவு எடுத்து தான் இதை சரி செய்ய முடியுமே தவிர்த்து, ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக சத்தியமாக அது ஊழலுக்கு தான் வழிவகுக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு சோர்ஸ், இதை வச்சு பணம் பண்ணலான்றதுக்கு தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஆமாம், வேறு ஒன்றுமே கிடையாது. கார்த்தி சிதம்பரம் இந்த கேள்வியை முன்வைக்கிறார் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சரியா? கூட்டணியை எப்பொழுதுமே நம்ம நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு போகிற அளவில் நாங்கள் கிடையாது அப்படின்றதை காண்பிப்பதற்காக கூட அது இருக்கலாம். உண்மையிலேயே அக்கறையின் அடிப்படையில் கூட இருக்கலாம். ஏன்னா கார்த்தி சிதம்பரோட தந்தை ப. சிதம்பரம் தான் முதல்ல கருணாநிதி சம்மந்தப்பட்ட ஊழல்களை வெளியே கொண்டு வந்தது. நிறைய பேருக்கு தெரியாது. ப. சிதம்பரத்துடைய கெரியர் ஒரு பத்திரிகையாளராக தான் துவங்குகிறது. ஆமாம், ஒரு பத்திரிகையாளராக தான் அவர் இருக்கார். அந்த பத்திரிகையாளராக அவர் பார்த்திங்கனாக்க கருணாநிதி சம்பந்தப்பட்ட ஊழல்களையெல்லாம் வெளியில் கொண்டு வருகிறார். அதில் இந்த கூவம் இதுவும் ஒன்று. சரியா? அதுக்கப்புறம் தான் அது எம்ஜிஆர் அவர்கள் கையில் எடுத்து அது சர்க்காரியா வரைக்கும் அது போகுது. ஸோ அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் ஊழல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ப. சிதம்பரம் தான் அதில் ரோல் அதிகம் அதுலன்னு சொல்லப்பட்டது, எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. அதர்வைஸ் ஒரு ஹோம் மினிஸ்டராக இருக்கும்பொழுது அவர்கிட்ட எல்லா டேப்ஸும் இருக்கும்ல, எல்லா இதுவும் ஒட்டு கேட்கப்படும்ல. அதில் தான் நீங்கள் நீதார் அடியா, ஜாஃபர் சேட் இவங்களுடைய டேப்ஸ் எல்லாம் வெளியில் வருது இல்லையா? இதெல்லாம் ப. சிதம்பரத்துடைய ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்ஃபேக்ட் கலைஞர் அரங்கமா, கலைஞர் டிவிக்கு அந்த இது பணம் கொடுத்த விவகாரத்தில் கடன் கொடுத்தான். எவனோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு காய்கறி கம்பெனிக்காரன் கடன் கொடுத்தான். அப்படி குசைகான் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய்கறி கம்பெனிக்காரன் கடன் கொடுத்தான் அப்படின்ற அந்த வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சாட்சியமாக சேர்ப்பதா அல்லது குற்றவாளியாக சேர்ப்பதா, குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்ப்பதா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்குது. தயாளு அம்மா கருணாநிதியுடைய மனைவி. அதில் அடுத்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் யாருன்னா கருணாநிதியுடைய மகள். அதுக்கப்புறம் கலைஞர் டிவி சரத். இவங்களையெல்லாம் அக்யூஸ்டாக போடலாமா, அதில் தயாளு அம்மாவை அக்யூஸ்டாக போடலாமா இல்லை விட்னஸாக போடலாமா அப்படின்ற அந்த இடத்துல பார்கெனிங்கே நடக்குது. ரெய்டு நடக்குது அண்ணா அறிவாலயத்தில், மேல் மாடத்தில், கீழ் மாடத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. மேலே தயாளு அம்மாவை வச்சு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை. சிதம்பரம் கலந்து கொள்கிறார். அதில் தான் 63 தொகுதிகள் என்று ஒதுக்கப்பட்டது. திமுக காரன் ஒருத்தன் ஏற்றுக்கல. அதை எப்படிங்க அந்த கட்சிக்கு 63 தொகுதிகளை கொடுப்பீங்க அப்படின்னு அப்போ சண்டையே போட்டான். 63 அப்படின்னு கூட சொன்னார். கேப்மாரி தனத்துக்கு நீ கொடுத்த 63 தொகுதிகளை நீ கொண்டு எங்களுடைய நாயன்மார்களோட நீ சேர்ப்பியா? வேறு ஏதாவது சொல்லிட்டு போ. அப்போது இதுதான் இங்கே இவங்களுடைய பின்னணி. ஸோ கார்த்தி சிதம்பரமாக இருக்கட்டும், ப. சிதம்பரமாக இருக்கட்டும், இவங்க திமுகவுடைய ஊழல்களை வெளியே கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ கார்த்தி சிதம்பரம் இதை தோண்டி எடுக்கிறார் என்றால் கண்டிப்பாக அதில் அரசியல் நோக்கம் இல்லாமல் பொது நோக்கம் மட்டும்தான் இருந்திருக்கும்னு என்னால் நம்ப முடியல. ஓகே, ஒரு உள்ளடி வேலை நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. பார்க்கலாம். ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வர வர பிஹேவியரல் அந்த ஒரு பேட்டர்னே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயமே திமுக பாஜக கள்ள உறவு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போக முடியல அப்படிங்கிறனால தான் இதை ஒரு கேள்வியாக கேட்டிருந்தேன். விக்கிரவாண்டியில் தாவேகாவின் முதல் கட்சி மாநாடு வைக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்குறப்போ பார்த்திங்கன்னா பல கேள்விகளை காவல்துறை தரப்பில் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். யார் நடத்துகிறாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கப்படும். பாதுகாப்பு, எத்தனை பேர் வருவாங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எல்லாமே நியாயமான கேள்விகளாக தான் பார்க்குறீங்களா, இல்லை அதுலேயும் அந்த மாநாட்டுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் விளைவிக்கும் விதமாக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா நீங்கள்?
அதாவது விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்தணும் அப்படின்றதுக்கு பேசிக்காக சில ப்ரீ ரெக்விசிட்ஸ் எல்லா மாநாட்டும் பொழுதும் கேட்பாங்க. எல்லா கட்சிக்கும் கேட்குறது தான் அது. அதை தான் அங்கே விஜய் கட்சிக்கும் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு நகைச்சுவையாக இல்லைனாலும் உண்மை யதார்த்தம்னு வச்சுப்போமே. அவர் கேள்வி கேட்டிருக்காங்க, குப்பைகளெல்லாம் மாநாடு முடிஞ்ச உடனே இந்த குப்பைகளெல்லாம் எப்படி சுத்தம் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மாநாடு நடத்துவதே விஜய் தரப்பாக இருந்தால் இதான் நான் பதில் சொல்லியிருப்பேன். மாநாடு நடத்துவதே திமுக என்ற குப்பையை அகற்றி தமிழகத்தை சுத்தம் செய்வதற்கு தான் அப்படின்னும் பொழுது குப்பையை எப்படி சுத்தம் செய்ய போகிறீர்கள் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றது நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகலான்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் சீரியஸ் நோட் இங்கே என்னென்னா, விஜயோடைய மாநாட்டிற்கு அவர் சிறப்பு அழைப்பாளராக யார் யாரை அழைக்கப் போகிறார் அப்படின்றது தான், முக்கியஸ்தர்கள் யாரை அழைக்கப் போகிறார்கள் அப்படின்றத கேட்குறாங்க இவங்க கேள்வியாக. சரியா? எனக்கு வரக்கூடிய தகவல், அவர்கள் வந்து முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தியை இங்கே அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த கோணத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு சென்றிருக்கின்ற விஜயதாரணி வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. விஜய் வந்து ராகுல் காந்தியை சில ஆண்டுகளுக்கு முன்னர் சந்திச்சார், பொறுப்பு கேட்டார். அது இளைஞரணி பொறுப்பு என்னமோ கேட்டாருன்னும் பொழுது ராகுல் காந்தி அவரிடம் சொன்னது, நீங்களே ஏன் ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கக்கூடாது, நீங்கள் எதற்காக காங்கிரஸை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னதாக விஜயதாரணி பதிவு பண்ணுறாங்க. அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ராகுல் காந்தியை அழைப்பதற்கு, ஏன்னா விஜய் வந்து பார்த்திங்கனாக்கா அவருடைய கட்சியுடைய அந்த இதில் வந்து ராகுல் காந்தி வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்று தேர்வு செய்யப்பட்ட பொழுது அவரை வாழ்த்தி விஜய் ஒரு பதிவு போட்ட பொழுது அதை நன்றி தெரிவித்து ரீட்வீட் பண்ணுறார் ராகுல் காந்தி. ஸோ ஒரு நல்ல குட் புக்ஸில் தான் இருக்காங்க. தெளிவாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை என்று நடத்தினால் நேரடியாக திமுகவை எதிர்ப்பதாக போகும். ஆனால் விஜயுடன் நட்பு பாராட்டினால் அது திமுகவுக்கு வைக்கப்படுகின்ற ஒரு செக்காக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயத்துக்கும் இதுக்கும் கூட கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குது இல்லையா? கார்த்தி ப. சிதம்பரம் பேசுறது எல்லாமே. ஸோ அதுதான் அவங்களுடைய திட்டமாக இருக்கும். ஸோ ராகுல் காந்தி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் கிடையாது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல உறவு இருக்குது காங்கிரஸுடன். என்னதான் நாம் தமிழர் கட்சி வந்து எப்படியாவது விஜயுடன் ஒரு கூட்டணி அமைப்பது அப்படின்னு இல்லை, அதுதான் இப்போ இல்லைன்னு ஆகிப்போச்சு. இல்லைன்னு இப்போ சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். நான் அதை வந்து இல்லைன்றது இன்றைக்கு இல்லை அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர ஃப்யூச்சர் என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாதுன்னு 1.5 ஆண்டுகள் இருக்குது தேர்தலுக்கு அப்படின்னும் பொழுது ராகுல் காந்தியுடன் நல்ல உறவு அப்படின்றத எந்த இடத்துலையும் வந்து விஜய் வந்து மறுக்கலை. அதை வெளிப்படையாகவே அவர் காண்பித்திருக்கிறார். என்கிற பொழுது காங்கிரஸை அழைத்தால் காங்கிரஸ் வராமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு கட்சியுடைய ஒரு மாநாட்டில் ஒரு சிறப்பு விருந்தினராக வருவது மட்டுமே ஒரு கூட்டணியை முடிவு செய்து விடாது. ஒரு கௌரவ விருந்தினராக அவர் வரலாம். அப்படி வந்துவிடுவாரோ அப்படின்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் கூட திமுக இந்த முட்டுக்கட்டையை போட்டிருக்கலாம். ஏன்னா திமுக இதையெல்லாம் செய்யும். மற்றபடி வந்து எத்தனை பேர் வருவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கேட்குற கேள்வி கிடைக்க முடியும். நீங்கள் இப்போ கட்சியில் இப்போ ஆன்லைன் ரெகுலராக எல்லாருக்குமே வந்து கேட்பாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் ஆன்லைனில் சேர்ந்துருக்கவங்க எத்தனை பேர்? பல லட்சம் பேர். ஒரு மாநாடுன்னு வச்சா, கட்சி மாநாடுன்னு வச்சா வரமாட்டாங்களா? விஜயை பார்க்கறதுக்குனே எப்போவுமே ஒரு கூட்டம் கூட எப்போவுமே நம்ம இப்போ அதிமுக மாநாடு நடந்தது மதுரையில், 10 லட்சம் பேர் கூடுவார்கள் என்று சொன்னார்கள். அத்தனை பேர் கூடினார்கள். அந்த மாதிரி இங்கேயும் ஒரு 10 லட்சம் பேர் வரலாம். நமக்கு என்ன தெரியும்? நீங்கள் எப்படி எத்தனை பேர் வருவாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? என்ன உத்தரவாதத்தை நம்ம கொடுக்க முடியும்? தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் வரலாம். விஜய்க்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அவர்கள் ஆர்வத்துடனோ விருப்பத்துடனோ கூட வரலாம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? சட்டம் ஒழுங்கு சார்ந்து நீங்கள் கேட்கப் போகிறீர்கள், அதாவது எத்தனை பேருக்கு நீங்கள் ஏற்பாடுகள் செய்ய போகிறீர்கள் அவங்க சொல்லலாம். 50,000 பேருக்கு நாங்கள் வந்து சாப்பாடு வசதி செய்ய போகிறோம், இத்தனை வாகனங்கள் 10,000 வாகனங்கள் வருவதற்கு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம், இந்த 10,000 வாகனங்கள் வருவதற்கு நாங்கள் வந்து பெர்மிட் வாங்க போகிறோம், இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். மற்றபடி வேறு என்ன நீங்கள் இதில் இது பண்ண முடியும்? இதுவும் மீடியா வந்து இதை பெரிதுபடுத்துகிறாங்க. விஜய் அப்படின்றதுனால இந்த மீடியா பெரிதுபடுத்துகிறாங்க. மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஐ திங்க் புஷி ஆனந்தும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் நினைக்கிறேன். புஷி ஆனந்தா அவர் பேர், அவரும் தெளிவாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அது வந்து செப்டம்பர் 23 என்பதில் மாற்று தேதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ விக்கிரவாண்டியில் தான் நடக்க போகுது. அப்படி இவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றம் கண்டிப்பாக
இதை ஏன் நீங்கள் அனுமதிக்கவில்லை என்ற கேள்வியை வைக்கும். இப்போ எப்படி ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்கலையா, நடத்த மாட்டோம்னு சொல்லி நடத்தலையா, ஆமாம். அது மாதிரி இதுவும் நடக்கும். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயங்களை வந்து பேசியிருக்கோம். நாளைக்கு வேற ஒரு தலைப்போட வேற ஒரு கேள்விகளோட செட் ஆஃப் கொஷின்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். மிக்க நன்றி உங்களோட பதில்.